தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். சங்கீதம் 40 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காண்கிறவர், காக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர். அவர் தம்முடைய சித்தத்தை நமக்குள் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை நாம் அவரிடம் தாழ்த்துவோம், ஒப்புக் கொடுப்போம். தேவனே, என்னை நீர் ஆளுகை செய்யும், உம்முடைய சித்தத்தை நீர் என்னுள் நடப்பியும் என்று அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக துணை நிற்பார். நம்முடைய உலக வாழ்வின் காரியங்களில் அவர் நிச்சயம் நன்மைகள் செய்வார். நம்மை அவர் பரலோக ராஜ்யத்திற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். நித்தியத்திற்கு தகுதிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். ஜீவனுள்ள நம் தேவனுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் லேசானதாக இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்காக காத்திருந்து அவர் தரும் பலனினாலே அனைத்து காரியங்களையும் செய்ய நமக்கு அவர் கிருபை பாராட்டுவார். அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நாம் உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருந்து இயேசுவின் சிந்தை உடையவர்களாக அவரை பற்றி கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் கொண்டு சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று வசனம் சொல்கிறதே. தேவன் நிச்சயம் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் காண செய்வார். தேவனுக்காக காத்திருப்போம். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன்.